மண்டே ஈவினிங் 6:30க்கு ஸ்கூல்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாளைக்கு ஓணம் செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை அண்ட் பாய்ஸுக்கு வந்து வேஷ்டி சட்டை. அதுலேயும் வந்து கலர் மென்ஷன் பண்ணிட்டாங்க, கோல்டன் கலர், சில்வர் கலர் ஒரு ஒயிட் கலர் அப்படின்ட்டு. ஆனால் இந்த 3 கலர்லேயுமே என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ இருக்கிறது எதையாவது போட்டு அனுப்பலான்னு பார்த்தாலும் என் தங்கச்சி ஒத்துக்கல. எல்லோரும் கலர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, நம்ம பசங்க மட்டும் தனியாக தெரிவாங்க, கஷ்டப்படுவாங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து நைட்டு 8 தான் கிளம்பி போகணும். போயிட்டு அப்புறம் 2 பேருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அலைஞ்சு எடுத்து வாங்குறதுக்கு. ஆனால் 2 பேருக்கும் எக்ஸாக்டாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 1 ஹவரில் ஒரு 3000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தா வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிற நிறைய பேர் நடந்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மழையாகவும் இருந்தது. இருந்தாலும் கோவிலுக்குள்ளே நிறைய தேர் குட்டி குட்டியாக அந்தந்த ஊர்லேருந்து வரவங்களே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை சும்மா ஒரு விசிட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ்ஸை காமிச்சது 2 பேருக்கும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. என் பொண்ணுக்கு தூக்கமே வரல. எப்போ காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போடுவோங்கிறதுலே இருந்திருப்பா போல். காலையில் அவளே சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பி அதில் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து அழகாக இருக்கடான்னு சொன்னால் தான் அவளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்.